ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பிரியாஸ் கிச்சன். நான் உங்கள் பிரியா தான் பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பரான ஆற்று மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜிலேபி மீன் குழம்பு தான். அது தேவையான பொருள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, பெரிய வெங்காயம் 2, வீட்டு மிளகாத்தூள் 4 பச்சை மிளகா, கடுகு, வெந்தயம், தக்காளி அரைச்சி பேஸ்ட்டு, இது வந்து புளி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கருவேப்பிலை, இதுதான் தேவையான பொருள். எண்ணெய், இது வந்து ஜிலேபி மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் ஆற்றுல பிடிச்ச ஜிலேபி மீன், எங்கள் ஊர் ஆற்றுல சூப்பராக கழுவி எடுத்து வச்சாச்சு. இந்த மீன் க்ளீனிங் வீடியோ தேவைன்னா ஆல்ரெடி பிரியாஸ் கிச்சனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் தான் செய்ய போகிறோம். அது மேலே ஒரு ஐரன் கடாய் வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது மாதிரி இரும்பு கடாயில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி எல்லாம் வறுத்திடட்டும். இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புனாவே எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். மீன் குழம்புன்னா பிடிக்காதவங்கன்னு யாரும் இருக்க மாட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கடுகு, வெந்தயம் போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒருத்தர் ஒரு மாதிரி வைப்பாங்க மீன் குழம்பு. இது வந்து என் ஸ்டைலு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், வில்லேஜ் ஸ்டைலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கடுகு வெந்தயம் வந்து பொரிஞ்சு வந்தாச்சு. அது கூட நம்ம இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்தேன், 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். மீனிலவே எனக்கு ஜிலேபி மீன் தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அருமையாக இருக்கும். வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்காக்கட்டி பச்சை வாடை அடிக்கும், அதுக்காக தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வதங்கி வரட்டும். அடுப்பில் செய்கிறதுனால சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இரும்பு கடாயிறதுனால கொஞ்சம் கூட அடி பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெந்து வரும், சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. அந்த பூண்டு வந்து தட்டி எடுத்துக்கலாம். பூண்டு தட்டி போடுறதுனால அந்த அரோமா வந்து செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் சேர்க்கலாம், கறி குழம்பு வாசம் எடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுனால, பூண்டு தட்டி போடுறதுனால மீன் குழம்பு சாப்பிடும்போது நடுவில் க்ரன்ச்சியாக செம்மையாக இருக்கும். பூண்டு தட்டியாச்சு, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியாக நல்லா வதங்கி வந்துடுச்சு. வெங்காயம் எவ்வளோ கிறிஸ்பியாக வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போடுற வரலும் நல்லா வதக்கிட்டு, இப்போது தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி, இது 2 தக்காளி கொரகொரப்பாக மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தக்காளி பச்சை வாடை போகிற வரலும் நல்லா வதக்கிடலாம். நம்ம மசாலா எவ்வளோ நல்லா வதக்கணுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வருது. நல்லா கலந்து விட்டுனே இருக்கலாம். இரும்பு கடாயை கொஞ்சம் கூட அடி பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இரும்பு கடாயில் செய்கிறதுனால அந்த இரும்பு சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இரும்பு கடாய் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, அதுக்கு தான் இரும்பு கடாயில் செஞ்சோம் நாங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசாலா வதங்கி வருது. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும் மசாலா. நம்ம சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ எந்த நான்வெஜ் ஆனாலும் எவ்வளோ நல்லா மசாலா வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். கொஞ்சம் லேட் ஆனாலும் இது மாதிரி சிம்பிளாக சூப்பராக செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீட்டு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கினேன் நான். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிலோ ஜிலேபி மீன், அதுக்கு நான் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன் 4 ஸ்பூனு. இப்போது மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற வரலும் நல்லா வதக்கலாம்.
இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சொம்பு தண்ணி அப்படியே சேர்த்துக்கினேன். ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கணும். பழைய புது புளி 2 புளி நான் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 புளி சேர்த்து செய்யறதுனால செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொச்சி வருது. இந்த டயத்தில் நம்ம கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம். புளி உப்பு காரம் இது கரெக்டாக மீடியமாக இருந்தால் செம்மையாக இருக்கும். மீன் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். புளி கரைச்சல் தண்ணி ஊற்றிக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். 300 கப்பு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டேன். ஏன்னா மீன் குவான்டிட்டி அதிகம், 1.5 கிலோ அளவு மீன், அதுக்கு தான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கரெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கினேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கொச்சி வருது. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது நல்லா திக்னஸ்ஸாக ஆகணும். இந்த புளி உப்பு காரம் இது கரெக்டாக இருந்தால் மீன் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக கொச்சி வருது. நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுனே இருக்கணும். அப்போ நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி சூப்பராக வெந்து வரும். இப்போ இந்த மீன் குழம்புக்கு இது வந்து பாதி ஆகிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாதி ஆகுனா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். ஜிலேபி மீன் நாங்கள் எங்கள் ஊர்லவே பிடிச்சது, ஆற்று மீன். நல்லா க்ளீனாக கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். மஞ்சாத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவுனா கொஞ்சம் கூட நீச்சு வாடை வராமல் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்ளீனிங் வீடியோ வேணுமுன்னா ஆல்ரெடி பிரியாஸ் கிச்சனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஜிலேபி மீன் சேர்த்துக்கலாம். பெரிய பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு தான் 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிறோம். இந்த மண்டை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கு வந்து இந்த மண்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. டேலண்ட்டாக இருப்பாங்க பசங்க. இந்த மீன் மண்டை வந்து பசங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டேலண்ட்டாக இருப்பாங்க. பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மீன் சாப்பிட்டா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மீன் கொதிக்குது. ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்கணும். ரொம்ப கொச்சிட்டா மீன் வந்து ஒஞ்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக கொச்சி வந்துருச்சு. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா செம்மையான ஜிலேபி மீன் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட நீச்சு ஸ்மெல் வராது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சு பாருங்க. நம்ம என்ன தான் வேறு மசாலாலாம் போட்டு செஞ்சாலும் அந்த மீன் டாமினேட் ஆகிடும். நம்ம இது மாதிரி சிம்பிளாக புளி ஊற்றி செய்யும்போது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக மீன் கொச்சி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வச்சா மீன் வந்து உடஞ்சிடும். இப்போ வந்து லாஸ்ட்டில் நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டா செம்மையான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஜூமில் காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது மீன் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பாதி ஆயிடணும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். களிக்கும் சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு செம்மையான மீன் குழம்பு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இரும்பு கடாயில் செய்கிறதுனால டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குது. சூப்பராக சாஃப்டாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.